வணக்கம். இன்றைய நாள் தமிழன் கிழமை நூல் வெளியீடு மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்கின்றேன். அன்பு தம்பி சுகாஷ், சட்டத்திரி சுகாஷனுடைய இந்த தமிழன் கனவு ஒவ்வொரு தமிழர்களுடைய கைகளிலும் தவழ வேண்டிய ஒரு நூல். எழுதுவதெல்லாம் எழுத்துக்கள் அல்ல, ஆனால் அந்த எழுத்துக்களுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்றால் எழுத்தாளர்கள் செயற்பாட்டாளர்களாக இருக்க வேண்டும். அந்த வகையில் இந்த நூல் கனதியான ஒரு காலப்பணியை செய்யும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றேன். ஏனென்றால் இது ஏற்கனவே தாயகத்தில் பெருவெற்றியை பெற்றிருக்கின்றது. இதனுடைய நூல் வெளியீடு மிக சிறப்பாக தாயகத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. இப்பொழுது அது கனடாவில் மோன்ட்ரியலில் சனிக்கிழமை வெளியிடப்பட இருக்கின்றது. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றேன். இயன்றவரை மோன்ட்ரியல் வாழ் உறவுகள் அல்லது டொரண்டோவில் இருக்கின்ற உறவுகள் இந்த நூல் வெளியீட்டில் பங்கு பெற்றி இந்த நூலை மக்களிடம் கொண்டு சேர்க்க உதவி செய்யுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். வரலாறு படிக்காமல் வரலாறை படைக்க முடியாது. அந்த வரலாற்றை படைக்கும் திறனை எதிர்கால எங்களுடைய சந்ததிகள் இந்த மண்ணிலும் பெற வேண்டுமென்றால் இத்தகைய வரலாற்று நூல்களை தமிழன் கனவு போன்ற இந்த நூல்கள் ஒவ்வொரு இளந்தமிழர்களுடைய கைகளிலும் தவழ வேண்டும். அது மட்டுமல்ல, இத்தகைய நூல்கள் நிறைய எழுதப்பட வேண்டும். அதற்கான ஊக்கத்தை எழுத்தாளர்கள் பெற வேண்டும். சட்டத்தடி சுகாஷ் எங்களுடைய மக்களுக்கு தாயகத்தில் பல்வேறு இன்னல் காலங்களில் பல்வேறு அடக்குமுறை காலங்களில் துணிவோடு நின்று களமாடுகின்றவர், மக்களுக்காக போராடுகின்றவர், இதற்காக கைதாகி சிறையிலும் அடைக்கப்பட்டவர். இவ்வாறாக பல பக்கங்கள் அவருக்கு உண்டு. அவை கடந்து இன்றும் வலிமையாக அச்சமில்லாமல் எங்கள் மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றவர். அந்த கள நிலவரங்களில் ஒவ்வொரு தையிட்டி போன்ற சட்டவிரோத விகாரைக்கு எதிராக மக்கள் போராடும் பொழுது, காணி உரிமையாளர்கள் போராடும் பொழுது இவர்களும் நேரடியாக நின்று போராடுவது அந்த மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதோடு துணிவையும் கொடுக்கின்றது. எனவே இத்தகைய பல செயற்பாடுகள் உள்ள ஒருவர் தமிழன் கனவு பற்றி எழுதுவது மிகச் சிறப்பு. அது மட்டுமல்ல, அவர் ஒரு கலை இலக்கியவாதியாகவும் இருந்திருக்கின்றார். தமிழ் திரையிலும் நடித்திருக்கின்றார். எங்களுடைய ஈழத்து திரையில் ரஞ்சித் ஜோசப்பினுடைய சினம்கொள் திரைப்படத்திலும் நடித்திருக்கின்றார். அதுவும் மனித காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவுகளை வரியை சொல்கின்ற ஒரு பாத்திரம் ஏற்றிருக்கின்றார். இவ்வாறாக பல முகங்கள் அவருக்கு உண்டு. அந்த பல செயற்பாடுகள் அத்தனையும் எங்களுடைய தேசியத்துக்கானது. கடந்த தேர்தலிலும் பெரும் வாக்குகள் நிறைந்த வாக்குகளை பெற்றிருக்கின்றார். இப்பொழுதும் கூட இந்த தமிழன் கனவு தாயகத்தில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்ற ஒரு நூலாக பெரும் வெற்றி பெற்றிருக்கின்றது. நிறைய உறவுகள் இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு போயிருக்கிறார்கள். அது விழா கோலம் கொண்ட ஒரு திருவிழாவாக இந்த தமிழன் கனவு நூல் வெளியீடு தாயகத்தில் இடம்பெற்றது பெரும் எழுச்சியோடு. இதேபோல் புலம்பெயர் தேசங்களிலும் தமிழ் மக்களிடம் இது கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு பெருவிருப்போடு ஒரு கால பணியாக தன்னுடைய கருத்தில் ஏற்று அவற்றை செயற்படுத்தி எழுதி அதை கொண்டு நேரடியாக வந்து நூல் வெளியிடுகின்றார். முதலில் கனடாவில். அந்த வகையில் கனடாவால் உறவுகள் இதை வெற்றிகரமாக்க வேண்டும். இந்த நூலை வெளியீடு செய்வதோடு மட்டும் நின்று விடாமல் இதை இளைய சந்ததியிடம் கொண்டு சேர்க்கின்ற பணியை செய்ய வேண்டும். அதற்கான ஆக்கம் ஊக்கம் நல்க வேண்டும். இவ்வாறாக டொரண்டோவிலும் மற்றும் இதர புலம்பெயர்ந்த தேசங்களிலும் இந்த நூல் வெளிவர வேண்டும். தமிழன் கனவு என்ன சொல்லப் போகின்றது என்பதை அதாவது மார்க்சியம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முதல் மார்க்ஸை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது போல இங்கே தம்பி சுகாஷ் பற்றி சொல்லியிருந்தோம். ஒரு துளி, சில துளிகள். அந்த வகையில் தமிழன் கனவு அவருடைய கனவாக மட்டுமல்லாமல் எங்கள் இனத்தின் கனவாக அமையும் என்பதற்கு இது உறுதியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புவோம். எனவே அந்த வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றேன். டொரண்டோவிலும் இத்தகைய நூல் பெருவிழாவாக இந்த நூல் வெளியிடப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். இப்பொழுது இந்த நூல் வெளியீட்டில் அனைத்து மக்களும், அனைத்து மோன்ட்ரியல் வாழ் உறவுகளும், அயல் மாநிலங்கள் இருக்கின்ற உறவுகளும் உடனடியாக சென்று இந்த நூல் வெளியீட்டில் பங்கேற்று தமிழ் தேசிய எழுச்சியை வெளிப்படுத்தி பெருவெற்றியை கொடுக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். மீண்டும் தமிழன் கனவு வெற்றி பெற வாழ்த்துக்கள்.